ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம மலாய் மக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை நம்ம 2 மினிட்ஸில் மைக்ரோவேவில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் பால் எடுத்து அதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஃப்ளார், அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு துளி ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ 1-2 போட்டு இதை கலந்துக்கலாம். இதை இப்போ நம்ம மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட்க்கு வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா ஆற ஆற நம்ம பால் நல்லா திக்காயிடும். இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் இவ்வளோ ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஒரு 4-5 பாதாம் மட்டும் எடுத்து அதை ஸ்லைட்டாக வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவ் சேஃப் கப் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 துளி உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆற வச்சுருக்க மலாயை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக பால் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் குக் பண்ண போகிறோம். 1 மினிட்க்கு அப்புறம் எடுத்து இது குக் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் திருப்பி விடலாம். இதுக்குள்ளே நம்ம ஒரு டூத்பிக் விட்டு எடுத்தோன்னா டூத்பிக் க்ளீனாக வெளியில் வரணும், அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு டூத்பிக் வச்சு கேக்கில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் மேலே மலாய் பால் ஊற்றும் போது கேக் நல்லா அப்சார்ப் பண்ணும். இப்போ நம்ம மலாயை கேக் மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கட் பண்ண பாதாம் அண்ட் பிஸ்தா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேக் நல்லா அப்சார்ப் பண்ண விடலாம் பாலை, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய 2 மினிட்ஸ் மலாய் கேக் ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.